பொங்கல் 2026 பொங்கல் பண்டிகைக்கு முன்பே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பட்டுக்கு புகழ்பெற்ற காஞ்சிபுரத்தில் 30க்கும் மேற்பட்ட பட்டுப்புடவை உற்பத்தி கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வரும் நிலையில், அவற்றில் முக்கியமான ஒன்றான முருகன் கூட்டுறவு சங்கம் அதன் விற்பனை நிலையத்தை எண்ணெய்க்கார தெருவில் உள்ள சொந்த இடத்தில் புதுப்பொலிவுடன் புனரமைக்கப்பட்டுள்ளது. இந்த விற்பனை நிலையத்தை தமிழக கைத்தறி மற்றும் நெசவாளர் துறை அமைச்சர் ஆர். காந்தி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்து தொடர்ந்து ரிப்பன் வெட்டி முதல் வியாபாரத்தை துவங்கி வைத்தார். இந்நிகழ்வில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி. செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி எழிலரசன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் காந்தி, திமுக ஆட்சியில் கைத்தறி நெசவாளர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாகவும், பொங்கலுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலைகள் மிகவும் தரமாக இருப்பதால் அனைவரும் கட்டி மகிழ்வதாகவும் குறிப்பிட்டார். மேலும் இந்த ஆண்டுக்கான பொங்கல் வேட்டி சேலைகள் நவம்பர் 15ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்பட உள்ளது என தெரிவித்தார். மேலும் கூட்டுறவு சங்கங்களில் விற்பனை செய்யப்படும் பட்டுகள்தான் உண்மையான பட்டு என்றும் தாங்கள் உத்தரவாதத்துடன் கேரண்டி விற்பனை செய்வதாகவும் கூறினார். தங்கம் மற்றும் வெள்ளி விலை உயர்வதால் பட்டுச் சேலைகளின் விலையும் உயர்ந்துள்ளது. எனவே புடவைகளில் சேர்க்கப்படும் ஜரிகையில் தங்கம் மற்றும் வெள்ளியை குறைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மழை காரணமாக இதுவரை நெசவாளர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என தெரிவித்த அமைச்சர், திமுக ஆட்சியில் நெசவு தொழிலாளர்களின் கூலி உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், குறைந்தபட்சம் நாளொன்றுக்கு 800 ரூபாய் கூலி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும், தற்போது நெசவாளர்களுக்கு 800 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை கூலி கிடைப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார்.